ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, விதேகியாக இருக்கக்கூடிய தந்தை தேகதாரிகளாக, அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மையும் அவரை போல விதேகியாக, சரீரத்திலிருந்து விலகியவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த விஷயங்களெல்லாம் குழந்தைகள் நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க, மற்ற எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா ஏன் சில விஷயங்களை அடிக்கடி திரும்ப திரும்ப புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு, அதே விஷயத்தை திரும்ப திரும்ப ஏன் பாபா புரிய வைக்கிறார்? இப்போ பாபா அதுக்கு பதில் சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க, அதனால நான் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிறார். தினமும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கேன், ஏன்னா மாயா உங்களை அதெல்லாம் மறக்க வச்சுட்டே இருக்கு. நான் எப்படி சர்வசக்திவானோ, அதாவது பாபா எப்படி சர்வசக்திவானோ, அதே போல் மாயாவும் பலசாலியாக சக்திவானாக தானே இருக்குங்கிறார். ஏன்னா அது உங்கள் மேலே 2500 வருஷம் ராஜ்யம் நடத்தியிருக்கு, அதனால் அதுவும் சக்திவான் தானே. அது என்ன பண்ணுது, உங்களை எல்லாத்தையும் மறக்க வச்சிருதுங்கிறார். அதனால நான் உங்களுக்கு டெய்லி புரிய வைக்கலைன்னா மாயாவோட புயல் உங்களை தோற்கடிச்சிரும், நிறைய நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதனால நான் தினமும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் சதோ பிரதானமாக ஆயிடுறீங்களோ அப்போ நான் புரிய வைக்கிறதையும் நான் நிறுத்திடலாங்கிற. தூய்மையாக மாறிட்டீங்கன்னா நான் புரிய வைக்கிறத நிறுத்திடுவேன். யாருமே இப்போ அப்படி சொல்கிறதில்ல, பாபா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நல்லா புரிஞ்சிட்டோம், சதோ பிரதானமாக ஆகிட்டோம், நாங்கள் ஆயிடுவோம், இதை படித்து நீங்கள் போகலாம் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. அதனால் அது வரைக்கும், நீங்கள் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பானது 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ மட்டும்தான் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா கற்றுக் கொடுக்குறாரு. மற்றபடி எல்லா இந்த 5000 வருஷத்தோட சிருஷ்டியிலையும் எல்லா யுகத்திலையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது சத்தியுகத்திலே ஆகட்டும், இல்லை பக்தி மார்க்கத்திலே ஆகட்டும், இப்போ மட்டும்தான் பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ உயர்ந்த ஒரு படிப்பை நம்ம எவ்வளோ நல்லா படிக்கணும்னு சொல்கிறேன். பாபா சொல்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண்ணை கொடுத்துருக்கேன், அதனால் அந்த கண் மூலமாக பாருங்கள், மற்றபடி இந்த சரீரத்தை பார்க்கக்கூடிய கண் மூலமாக பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ அஷரீரியாக தான் வந்தீங்க இந்த உலகத்துக்கு, உடல் இல்லாமல், சரீரம்னா உடல் இல்லாமல் வந்தீங்க, மீண்டும் நீங்கள் அஷரீரியாக உடல் இல்லாமல் திரும்ப இப்போ போகணும். அதனால் நீங்கள் இந்த கண்கள் மூலமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த பாரதம் ரொம்ப கீழாக வந்ததுக்கு காரணம் என்ன தவறுகள் முக்கியமாக இருக்குன்னா, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பகவானை சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் 5 விகாரம் தான் எல்லாருக்குள்ளே இருக்குது, சர்வ வியாபி நான் இல்லைங்கிற. மேலும் கீதையோட பகவானை அதையும் ஸ்ரீகிருஷ்ணன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் தான் பாரதத்தை ரொம்ப கீழே கொண்டு வந்துருச்சு. மீண்டும் இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற. நம்பர் வைஸாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம், ஆனால் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பக்தர்களுக்கு, மற்றவங்களுக்குங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா கூட பாருங்கள், அவருடைய உடல்லே சிவ பாபா வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, என் பக்கத்திலே தான் உட்காந்துருக்கார் பரமாத்மா, ஆனாலும் நான் அவரை நினைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தான் தீரணும், நான் கூட அடிக்கடி மறந்து போயிடுறேன். அப்போ பாபா கூட எவ்வளவு பிரம்மா பாபா முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அதை விட நாம் பக்கத்திலே இருக்கிறவர் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கே அவர் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாங்க, நாம் அப்போ இன்னும் எவ்வளோ நல்லா அவரை விட அதிகமாக தானே முயற்சி பண்ணி ஆகணுங்கிற. அப்போ புருஷார்த்தத்தில் மிகுந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது நாம் வைக்கணுங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ஒரு அசுர நடத்தையும் இல்லை தானே. பலவிதமான மலர்கள் பாபாவோட தோட்டத்தில் இருக்காங்க, அதனால் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, அசுர நடத்தை இல்லை தானே அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நீங்களே தினமும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 16/8/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, விதேகியான ஷரீரமற்ற தந்தையாகிய நான் தேகதாரிகளாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத்தருகிறேன். இது புதிய விஷயம், இதை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றனர். கேள்வி: பாபாவிற்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது? பதில்: ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகின்றனர்.
ஒரு சில குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா அதிக விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார் என்று. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு மாயாவின் புயல் தொந்தரவு செய்கிறது. நான் தினந்தோறும் அதனால் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயலால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுவரையிலும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகவில்லை. எப்பொழுது ஆகின்றீர்களோ அப்பொழுது சொல்வதை நிறுத்திவிடுவேன். ஓம் சாந்தி. இது விசித்திரமான, அனைத்திலிருந்தும் அதாவது வேறுபட்ட ஆன்மீக படிப்பு என்று சொல்லப்படுகின்றது. பாபாவோட ஞானம்ங்கிறது இதுவரைக்கும் பக்தியில எந்த விதமான வேத சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்படாத சத்தியமான ஞானமாக இருக்கின்றது. புதிய உலகமாகிய சத்தியுகத்திலும் தேகதாரிகள் யாராவது தான் மற்றவர்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்கின்றனர். ஞானத்தை அனைவருமே கற்றுத்தருகின்றனர். இங்கேயும் கற்றுத்தருகின்றனர். அவை அனைத்தும் தேகதாரிகள். ஒருவர் மற்றவர்களுக்கு தேகதாரிகள் தான் கற்றுக் கொடுக்கின்றனர். விதேகியான தந்தை அல்லது ஆன்மீக தந்தை வந்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று ஒரு பொழுதும் சொல்லவே முடியாது. சத்தியுகத்திலையும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் சரி, பக்தியிலையும் எல்லா வேத சாஸ்திரங்கள் அவங்க எதை ஞானம்னு சொல்றாங்களோ அது எல்லாமே ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு கற்றுத்தராங்க. உடலற்ற தந்தை பரமாத்மா வந்து கற்றுத்தராரு அப்படின்னா அது வேற எந்த யுகத்திலையுமே சொல்ல முடியாது. இப்ப மட்டும்தான் சொல்றாரு. சாஸ்திரங்களிலும் கிருஷ்ண பகவான் வாக்கு என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவரும் சரீரதாகியாக தான் இருக்கின்றார். அவருக்கும் உடல் இருக்கு, மனிதன் தான். இந்த புதிய விஷயத்தை கேட்டு குழம்பி விடுகின்றனர். இங்கதான் பகவான் வாக்கு, அவர் உடலற்றவர் அப்படின்னு சொல்லும்போது குழப்படைகிறான். உங்களிலும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்திற்கு ஏற்றபடிதான் புரிந்து கொள்கின்றனர். அதாவது ஆன்மீக தந்தை வந்து ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பை கற்றுத்தருகிறார். இது ஒரு புதிய விஷயமாக இருக்கின்றது. ஆன்மீக தந்தை அவரும் கண்ணில் பார்க்க முடியாது பரமாத்மா. யாரு படிக்கிறோமோ ஆத்மா, நாமும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அப்ப அப்படிப்பட்ட பரமாத்மா ஆன்மீக தந்தை தன்னுடைய குழந்தை ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு புதிய விஷயமா இருக்கு. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா தானே வந்து இதையெல்லாம் சொல்கின்றார். பரமாத்மா வேற எப்பயுமே இந்த பூமிக்கு வரதில்லை. இவர் பிரம்மா மூலமாக உங்களுக்கு படிப்பை சொல்லித் தருகிறேன் என்று கூறுகின்றார். ஞானக்கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவராக இருக்கின்றார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அல்லவா? பார்ப்பதற்கு எதுவுமே தென்படுவதில்லை. ஞானக்கடல்னு யார சொல்றோமோ, சாந்தி கடல்னு யார சொல்றோமோ, நம்முடைய அப்பான்னு யார சொல்றோமோ, அவர் கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆத்மா தான் முக்கியமானது மற்றும் அது அழியாதது இல்லையா? உடல் அழியக்கூடியது. ஆத்மா இருந்தாதான் இது வேலை செய்யும், இல்லைன்னா இது ஜடமா இருக்கும். சரீரம் அழியக்கூடியது. இப்பொழுது அந்த அழியாத ஆத்மா அமர்ந்து அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றது. நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள், இவரோ சாக்காரத்தில் அமர்ந்துள்ளார். ஆனால் இதை நீங்கள் அறிவீர்கள், இந்த ஞானத்தை தேகதாரி யாரும் தருவதில்லை. பிரம்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் வாய் மூலமா தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட பிரம்மா இதை சொல்லல, அவருக்குள்ள பிரவேசம் இருக்கக்கூடிய பரமாத்மா தான் சொல்றாரு. ஒரு மனிதன் சொல்லல அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியுங்கிறார். ஞானத்தை தருபவர் விதேகியான தந்தையாக இருக்கின்றார். அவர் எப்படி அதை தருகிறார்? இதையும் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். வேற யாருக்குமே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். மனிதர்களோ இதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கின்றது. இதை நம்பிக்கை செய்வதற்காக எவ்வளவு நீங்கள் மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி இது எந்த மனிதனும் சொன்னது கிடையாது, சொல்றது கிடையாது. சுயம் பகவான் பரமாத்மா தேகமற்றவர் வந்து பிரம்மா வாய் மூலமாக சொல்றது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவர்களோ நிராகாரருக்கு, அதாவது உருவமற்றவருக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிடுகின்றனர். அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. பெயர் ரூபத்திலிருந்து விலகி இருக்காருன்னு கூட சொல்லிடுறாங்க. தந்தை தானே வந்து படிப்பை இப்பொழுது கற்றுத்தருகிறார். அவரே சொல்கின்றார், நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று. அவரை நீங்கள் பார்க்க முடியாது,
இந்த கண்ணால பார்க்க முடியாது, அதனாலதான் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் ஏத்துக்கிறதுக்கு, நம்புறதுக்கு. அவர் விதேகி என்பதை நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். ஞானம், ஆனந்தம், அன்பின் கடலாக இருக்கின்றார். அவர் எப்படி படிப்பை சொல்லி தருவார் என்று பாபா தானே வந்து புரிய வைக்கின்றார். நான் எப்படி வருகின்றேன், யாருடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். நான் ஒன்றும் கர்ப்பத்தில் வந்து ஜென்மம் எடுப்பதில்லை. ஒரு அம்மாவோட கர்ப்பத்துல வந்து 10 மாசம் இருந்து அவர் பிறவியெல்லாம் எடுக்கிறதில்லை. நான் ஒரு பொழுதும் மனிதனாகவோ இல்லை தேவதையாகவோ ஆகுவதில்லை. எந்த யுகத்திலையும் வரமாட்டார். சத்தியுகம் திரேதாயுகத்திலையும் தேவதையா வரதில்லை, துவாபரிகம் கலியுகத்திலையும் அவர் பிறக்கிறதில்லை. தேவதைகளும் சரீரத்தை எடுத்துதானே வருகின்றனர், அவர்களும் அம்மாவோட கர்ப்பத்துல போறாங்க தானே. நான் எப்பொழுதுமே அசரீரியாக இருக்கின்றேன். உடல் அவருக்குன்னு ஒரு உடல் கிடையவே கிடையாது. எனக்கு டிராமாவில் இப்படித்தான் பாகம் உள்ளது, உடலே அவருக்கு இல்லை, அதுதான் அவரோட பார்ட். நான் ஒரு பொழுதும் புனர்ஜென்மத்தில் வருவது கிடையாது, மறுபிறவி எடுக்கிறதே இல்லை. ஏன்னா உடல் எடுத்தாதானே. அவர்களோ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று புரிந்து கொண்டுள்ளனர். கீதையை சொன்னது யாரு? கிருஷ்ணன்னு சொல்லிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் ரதத்தையும் எப்படியெல்லாம் அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றனர். கிருஷ்ணன் ஒரு ரதத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பார், அப்படின்னா பகவான் ஒரு ரதத்துல தான் உட்கார்ந்து உபதேசம் பண்றார். அதுதான் என்ன, பரமாத்மா ஒரு மனித உடல்ங்கிற ரதத்துல உட்கார்ந்துதான் நமக்கு கீதையை கற்பிக்கிறார். பாபா கேட்கிறார், குழந்தைகளே நீங்கள் குழப்பமடையவில்லை தானே, உங்களுக்கு புரியுது தானேன்னு சொல்றாரு. எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாபாவிடம் வந்து புரிந்து கொள்ளுங்கள், நேரடியாக கேட்டு புரிஞ்சுக்கோங்க. பாபா கேட்காமலே அனைத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் எதையும் கேட்பதற்கு தேவையே இல்லை, இந்த கேள்வியுமே கேட்க வேண்டாம். அவரே என்னென்ன நமக்கு சந்தேகம் வருமோ அது எல்லாத்துக்கான பதில அவரே சொல்லிடுறார். நான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் அவதாரம் எடுக்கின்றேன் இல்லையா, இங்கே பூமிக்கு வரார். எனது ஜென்மமும் கூட அற்புதமானதாக இருக்கு, அலௌகிகமா இருக்கு. மற்றவங்க மாதிரி அவர் பிறவி இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது, எவ்வளவு பெரியதிலும் பெரிய ஒரு பரீட்சையில் தேர்ச்சி அடைய செய்கிறார் பாபா. எவ்வளவு உயர்ந்த படிப்பை நம்மளை படிக்க வைக்கிறாரு. மிகவும் பெரியதிலும் பெரிய உலகத்தின் அதிபதியாக, உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜாவாக உலகத்துக்கே அதிபதியாகிறார். அற்புதமான விஷயம் தானே, எவ்வளவு ஆச்சரியப்படணுங்கிற. ஹே ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுடைய சேவையில் நான் வருகின்றேன். உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான் இந்த பூமிக்கு வரேன்னு சொல்றார். அரை கல்பமாக நீங்கள் என்னை அழைத்து வந்தீர்கள். ஹே பாபா, ஹே பதீத்த பாவனரே வாருங்கள் என்று. கிருஷ்ணரை யாரும் பதீத்த பாவனர் என்று அழைப்பதே கிடையாது. பதீத்த பாவனா என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் சொல்கின்றனர். ஆக பாபாவும் கூட தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுவதற்காக வர வேண்டியதாக இருக்கும். பூமிக்கு அவர் வந்துதான் ஆகணும், நம்ம எல்லாத்தையும் தூய்மையாக்க. அதனால் சொல்லப்படுகிறது அகால மூர தழியாதவர். அகால மூரத்தினாலே மரணம் இல்லாதவர். பாபா அகால மூர்த்தியாக, சத்தியமான ஆசிரியராக, சத்தியமான குருவாக இருக்கின்றார் என்று சீக்கியர்கள் மிக நல்ல ஸ்லோகனும் சொல்கிறார்கள். அவங்கதான் அப்படி கூட அகால மூரத், அகால தக்த் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் அது போல நம்புறாங்க. பரமாத்மாவை அகால தக்துடையவர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நல்ல ஸ்லோகனும் சொல்கிறார்கள், மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு பகவானுக்கு அதிகம் தாமதமாவதில்லை, எவ்வளவு நேரம் பிடிக்கிறது இல்லை. எப்போது வந்து மனிதரை தேவதையாக ஆக்குகிறார்? அவர் தான் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கக்கூடியவர். இதில் உறுதியான நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். வந்து அவர் என்ன சொல்கிறார்? மன்மனா பவ என்று சொல்கிறார். மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கள்னு சொல்றார். அதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். இல்லையா, என்ன அர்த்தம்? மனதை மட்டும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, சமர்ப்பணம் பண்ணுங்க, நீங்க வேற எதையும் செய்ய வேண்டாங்கிற. மன்மனா பவ, மனசு எதுலெல்லாம் இருக்கோ அதுல இருந்து விலக்கி என்னிடம் சமர்ப்பணம் பண்ணுங்கிற அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா பக்தியில நாம அதை ஒரு மந்திரமாவே சொல்லிட்டு இருந்தோம், மன்மனாபவ மன்மனாபவன். அவர் இப்பதான் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். வேறு யாரும் அர்த்தத்தை புரிய வைப்பதில்லை. உங்களுக்கு சத்குரு அகால மூரத்தை அமர்ந்து இந்த தேகத்தின் மூலமாக அனைத்தையும் புரிய வைக்கிறார். அதாவது தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆக இதை உணர வேண்டும் தானே. நாம் உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக பாபா வரவேண்டியதாக இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுடைய சேவையில் வந்து அவர் புரிய வைக்கிறார். ஹே ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது அல்லவா, அதனாலதான் அப்படி
இருந்த நம்ம இப்படி மாறிட்டோம். தூய்மையான உலகம் இந்த தேவதைகளை உடையதாக தான் இருந்தது. அவை அனைத்தும் எங்கே சென்றது? இப்பொழுது எங்க போச்சு தேவதைகளோட உலகம்? இது யாருக்குமே தெரியாது. சொர்க்கம்னா எங்க இருக்கு? மேலையா இருக்கு? இல்லை, அது இப்ப இல்லாம ஆயிடுச்சு, மீண்டும் வரப்போகுது. பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்காரு. பாபா காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார் இல்லையா? அதான் அவருக்கு மகாகாலேஸ்வர்னு பேர் இருக்கு. சத்தியுகத்தில் வருவதற்கான தேவையே இல்லை. கலியுகத்தோட கடைசியில தான் அவர் வரார். அங்கே காலனும் வருவதில்லை, அங்க அகால மரணமும் யாருக்கும் இல்லை. இவர் அனைத்து ஆத்மாக்களையும் இப்பொழுதுதான் அழைத்து செல்கிறார். குஷியோடு நீங்கள் செல்கிறீர்கள் அல்லவா? சந்தோஷமா அவர் கூட போறதுக்கு ரெடி ஆகிறோம் இல்லையா? ஆம் பாபா, நாங்கள் குஷியோடு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், அப்படிதானே சொல்றோம். அதனால் தான் உங்களை நான் அழைத்திருந்தோம். கடவுளே, அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டோன்னு நம்ம சொல்றோம். இந்த தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு, சாந்தி தாமத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். இந்த விஷயங்களை அடிக்கடி மறந்து விடாதீர்கள். நீங்க தான் சொன்னீங்க, நான் வந்திருக்கேன், இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆனால் விரோதியாகிய மாயா நின்றே கொண்டே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற இந்த விஷயங்களை அதை மறக்க வைத்து விடுகிறது. நீங்கள் அடிக்கடி அதனால் மறந்து விடுகிறீர்கள். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் மாயாவும் சக்திவானாக இருக்கின்றது. பாருங்க, நான் சொல்ற விஷயத்துல அது மறக்க வைக்கிறதுனா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணுங்கிறது. அதுவும் அரைக்கல்பமாக உங்கள் மீது ராஜ்யத்தை செய்கிறது இல்லையா? அரைக்கல்பமா நீங்க செஞ்சீங்க, அரைக்கல்பம் அது உங்களை ராஜ்யம் செய்ததுங்கிற மறக்கடித்து விடுகிறது. அப்ப மறக்கிறது தான் நம்மளோட வியாதிங்கிறது. அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தினந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் மாயா அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துருங்கிறார். தூய்மை மற்றும் தூய்மையற்றதற்கான ஒரு விளையாட்டு தான் இங்கு நடக்கின்றது. இப்பொழுது பாபா கூறுகிறார், தனது நடத்தையை சீர்திருத்தி தூய்மையாக ஆக்குங்கள். காம விகாரத்தினால் எவ்வளவு சண்டைகள் இந்த உலகத்தில் நடக்கின்றது, எவ்வளோலாம் சண்டை பிரச்சனைகள் இருக்கு. பாபா கூறுகிறார், இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. எனவே ஆத்மாவை மட்டுமே பாருங்கள். தன்னையும் புரிஞ்சுக்கோங்க ஆத்மான்னு, மற்றவங்களையும் அப்படி பாருங்க. இந்த ஸ்தூலமான கண்களால் பார்க்காதீர்கள். உடல் தெரியுதுன்னா அப்படி பார்க்காதீங்க. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்களாக இருக்கின்றோம். எப்படி விகாரத்திலிருந்து நாம் ஈடுபட முடியும்? எல்லாருமே பிரதர் சிஸ்டர்னா எப்படி விகாரத்துல போக முடியும்? நாம் அசரீரியாக வந்தோம், மீண்டும் அசரீரியாகி செல்ல வேண்டும். சரீரம்னா சரீரம் இல்லாத நிலையில தான் வந்தோம், மீண்டும் அந்த சரீரம் இல்லாத உடல் இல்லாத நிலையில தான் திரும்ப போகணும். ஆத்மா சதோ பிரதானமாக வந்தது, சதோ பிரதானமாக தான் செல்ல வேண்டும். இனிமையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். முக்கியமானது தூய்மையினுடைய விஷயம்தான். எல்லாரும் போகணும். ஆனா எப்படி போகணும்னு சொல்றாரு பாபா? தூய்மையாகி போங்க. மனிதர்கள் சொல்கின்றனர், தினமும் அதே விஷயங்களை தான் சொல்கின்றனர் என்று. இங்க வந்தா இதே தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சதோ பிரதானம் ஆகணும், யோகா பண்ணணும், மனசு அவர்கிட்ட ஈடுபடுத்தணும், கலியுகம் அழிய போகுது, இதே தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இதுவோ சரிதான். ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கப்படுகின்றதோ அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா? நீங்க சொல்றது கரெக்டு தான், திரும்ப திரும்ப தான் சொல்லப்படுது டெய்லி அதே பாயிண்ட். ஆனா சொல்றபடி நம்ம கேட்கறோமா? கேட்கற வரைக்கும் நான் சொல்வேங்கிறார். கேட்காதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. செய்வதற்காக தானே புரிய வைக்கப்படுகிறது. என்ன கேட்கிறோமோ அதை செய்யறதுக்கு தானே சொல்றேங்கிறார். ஆனால் அதன்படி யாரும் நடப்பதில்லை என்றால் கண்டிப்பாக தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பாபா, நீங்கள் தினந்தோறும் புரிய வைப்பதை நாங்கள் நன்றாக படித்து புரிந்து கொண்டு விட்டோம். இப்பொழுது நாங்கள் தமோ பிரதான தன்மையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். நீங்கள் போகலாம் என்று யாரும் இதுபோல் சொல்வதில்லை. பாபா, இப்படிலாம் நாங்க ஆயிட்டோம், உங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், போகலாம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே. இது போல் சொல்கிறார்களா என்ன? அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. விஷயமோ ஒன்றுதான், ஆனால் செய்வதில்லையே. ஒரே விஷயம்தான், நீங்க செய்யலையே. பாபாவை நினைவு செய்வதே இல்லை. சொல்கிறார்கள் பாபா அடிக்கடி மறந்து போகிறோம் என்று. நினைவுபடுத்துவதற்காக பாபா அதனால் அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது இல்லையே. என்ன நினைவு செய்யுங்க டெய்லி பாபா முறையில், அதனாலதான் சொல்றேங்கிறார். பரமாத்மாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. பாவத்தை அழிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஆரம்பத்திலும் கடைசியிலும் இதே விஷயத்தை தான் சொல்கின்றார். நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தாங்களே எழுதுகின்றனர், பாபா மாயாவின் புயல் எங்களை மறக்கடித்து விடுகிறது. அப்படியானால் பாபா எச்சரிக்கை செய்ய வேண்டும் அல்லவா? இல்ல விட்டு விடலாமா?
சொல்லாம நான் சும்மா விட்டுறவா அப்படின்னு கேட்கிறார் பாபா. பாபாவிற்கு தெரியும் நம்பர் வார் முயற்சிக்கு ஏற்றபடி எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை வீட்டிற்கு போக முடியாது. சண்டை போடும் தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது இல்லையா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி உள்ளுக்குள்ள இல்லையே? எப்பொழுது நம்பர் வார் புருஷார்த்தத்தின் ஏற்றபடி சதோ பிரதானமாக ஆகின்றார்களோ அப்பொழுதுதான் வெளியே கூட சண்டை தொடங்கும். அப்படின்னா போர் என்பது அப்பதான் ஏற்படும்னு சொல்றாரு. எப்ப நீங்க அவங்கவுங்க என்ன சதோ பிரதான நிலை அடையணுமோ அந்த பதவிக்கேற்ற தூய்மைய அதை அடையிறீங்களோ அப்பதான் வெளியே கூட போருங்கிறது உலகத்திலையும் ஏற்படும். ஞானம் என்பது ஒரு வினாடியினுடையது தான், உடனே புரிஞ்சுக்கலாம். எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள், இப்பொழுது தூய்மையாக ஆகிவிட்டால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் என்பது கிடைக்கும். புருஷார்த்தம் நல்லபடியாக செய்ய வேண்டும். அநேகர் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. நிறைய பேர் வரவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற பாபாவை நினைவு செய்வதற்கான புத்தியும் இருப்பதில்லை. இதற்கு முன் ஒரு பொழுதும் இந்த படிப்பையோ படித்ததும் இல்லை. முழு சக்கரத்திலும் நிராகார தந்தையிடமிருந்து யாரும் படித்ததில்லை. 5000 வருஷத்துல எப்பயுமே நம்ம பரமாத்மா கிட்ட படிச்சதே இல்லை. ஆக இது புது விஷயமாக இருக்கின்றது. பாபா கூறுகிறார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகின்றேன் உங்களை சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக. எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை பதவியை அடைய முடியாது. எப்படி மற்ற படிப்புகளில் ஃபெயில் ஆகின்றார்களோ அதே போல இதிலும் ஃபெயிலாக ஆகிவிடுகின்றனர். எப்படி மற்ற படிப்புலையும் பாஸ் ஃபெயில் இருக்கு, முயற்சி பண்றதுக்கு தகுந்தபடி, அதே போலதான் இங்கேயும் முயற்சி பண்ணல, தூய்மை ஆகலைன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. சிவபாபாவை நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்கள். தந்தை இருக்கின்றார் என்றால் தந்தையிடமிருந்து கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தியும் கிடைக்கும் அல்லவா? கடவுளை நினைக்கிறோம், அப்பான்னு சொல்றோம்னா ஆஸ்தி கிடைக்கணும்ல, அது கூட தெரியாம இருக்காங்க. பாபா ஒரே முறை வந்துதான் புரிய வைக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். நீங்க தேவதையாக இருந்தீர்கள், பிறகு நம்பருவார் அனைவரும் மேலிருந்து கீழே வருவார்கள் பாகத்தை நடிப்பதற்காக. இந்த விஷயங்கள் அனைத்தும் மிக வயதானவர்களாக இருந்தால் புத்தியில் பதியாது. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். ஆகவே பாபா கூறுகின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறெல்லாம் புரியாட்டி பரவாயில்ல, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைவு செய்யுங்க, அது போதும்ங்கிற. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். சரீரத்தின் தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கின்றார். சிவபாபா நிராகாரராக இருப்பவர், உடல் இல்லாதவர், அவர் தான் எல்லாருக்கும் அப்பா. அவரை நினைவு செய்து செய்து தூய்மையாகி சரீரத்தை விட்டு அவரிடம் சென்று சேர வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறார். பாபா புரிய வைப்பதோ அநேக விஷயங்கள், ஆனால் அனைவருமே ஒரே போல புரிந்து கொள்வதில்லை. மாயா அனைத்தையும் மறக்கடித்து விடுகிறது. இது யுத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா எவ்வளவு நன்றாக அமர்ந்து புரிய வைக்கிறார், எவ்வளவு விஷயங்களை நினைவுபடுத்துகிறார். முக்கியமாக என்னென்ன தவறுகள் நடைபெறுகின்றதோ அதனுடைய பட்டியலை தயார் செய்யுங்கள். என்ன தவறு இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கிறார். ஒன்று, தந்தை சர்வவியாபி என்ற விஷயம். என்னெல்லாம் பக்தியில தப்பு தப்பா சொல்லிட்டீங்க. ஒன்று, கடவுளை சர்வவியாபி எல்லா இடத்துலயும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. பகவான் சொல்கிறார், நான் சர்வவியாபி அல்ல, சர்வவியாபி 5 விகாரங்கள் தான். பாபா சொல்றாரு 5 விகாரம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, நான் கிடையாதுங்கிற. இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கின்றது. அடுத்தது சொல்றாரு, கீதையின் பகவான் கிருஷ்ணன் அல்ல, அதையும் கிருஷ்ணன்னு சொல்லிட்டோம். பரம்பிதா பரமாத்மா சிவன், அவர் தான் கீதையை சொன்னவர். இந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு விட்டால் தேவதைகளாக மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், தேவதை ஆயிடுவீங்க. அதற்கான படிப்பு தானே இது. ஆனால் அப்படி எந்த ஒரு குழந்தையும் எழுதுவதில்லை. அதாவது நாங்கள் புரிய வைத்தோம், இந்த தவறுகளின் காரணத்தால் தான் பாரதம் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலைக்கு வந்துவிட்டது, அதையும் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லணுங்கிறார் பாபா. பகவான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவான் ஒருவர் தான். அவர்தான் மிக மேலான, அதாவது சுப்ரீமான தந்தை, மிக மேலான ஆசிரியர், சுப்ரீம் டீச்சர், மிக மேலான சத்குரு, சுப்ரீம் குரு அவர்தான். எந்த ஒரு தேகதாரியையும் சுப்ரீம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரோ முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கார். நம்பர் 1 இளவரசனா சொர்க்கத்துல வரவர் அவர்தான். சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கும்போது அவர் முதலாவதாக வருகின்றார். சத்தியுகத்துல முதல் இளவரசன், பிறகு சதோவில் ராமர், பிறகு மற்ற தர்மத்தினர்,
சிருஷ்டி சதோ பிரதானத்திலிருந்து இருக்கும் பொழுது பிறகு சதோவாக, ரஜோவாக, தமோவாக மாறும்போது மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க வருகிறார்கள். பாபா இதெல்லாம் சொல்றாங்க. சாஸ்திரங்களும் இதெல்லாம் காட்டுகின்றனர். அனைவருடைய விகாரங்களை நாம் எடுத்துக்கொண்டதால் கழுத்தில், அதாவது தொண்டையில் கருப்பாகி விட்டதாக காண்பிக்கிறார்கள். எப்படி பாபா எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய விகாரத்தை அவர் எடுத்துக்கிறார், நம்ம கிட்ட இருந்து அதை விளக்குறாரு. அப்ப அவருக்கு தொண்டையில என்ன காமிச்சிட்டாங்க, அவர் விஷத்தை முழுங்கினதா காமிச்சிட்டாங்க. அதனால கூட நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கும். கழுத்துல தொண்டையில மட்டும் அவருக்கு ஒரு நீல நிறமா பாய்சன் இருக்கிறதா காட்டுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களையும் அவரை நம்ம கிட்ட இருந்து அவர் எடுத்துக்கிறார். ஆனால் இப்பொழுது இதெல்லாம் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதெல்லாம் சொல்லி புரிய வைத்து தொண்டையே வற்றி விடுகிறது. அந்த அளவுக்கு பக்தர்களுக்கும் புரிய வைக்க வேண்டியதா இருக்குங்கிறார். விஷயம் எவ்வளவு சிறியது, சாதாரண விஷயம்தான். ஆனால் மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு, அவ்வளோ நம்புறாங்க அந்த விஷயங்களை. ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அத்தகைய குணவான் சதோ பிரதானமாக ஆகியிருக்கோமா, பாபா சொல்றபடி அவ்வளோ உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோமான்னு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே நீங்க கேட்டுக்கோங்கிற பாபா புரிய வைத்துள்ளார். எதுவரை விநாசம் ஏற்படவில்லையோ அதுவரை நீங்கள் கர்மாத்தீத் அவஸ்தையை அடைய முடியாது. எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் சரி, முழு நேரமும் சிவபாபாவை அமர்ந்து நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். முக்கியமான விஷயம் அதுதான். எல்லா ஞானத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சிவபாபாவை எந்த நேரமும் நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் சொல்றார் பாபா. யுத்தத்திற்கு முன்பு நான் கர்மாத்தீத் அவஸ்தாவை அடைந்து காட்டுவேன் அப்படி பாபாக்கு சொல்லணும். விநாசத்துக்கு முன்னாடி நான் அந்த நிலையை அடைஞ்சு காட்டுவேன். அது போல யாராவது வெளிப்படுவார்கள், அப்படி டிராமாவில் இருக்க முடியாது. முன்னாடியே அந்த நிலையெல்லாம் அடைஞ்சிருவாங்க, அப்படி இல்லைங்கிற. முதல் நம்பரில் வருபவரோ ஒருவர் தான். இதையும் சொல்கிறார். நாம் எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பிரம்மா பாபாவுக்கும் அதே கஷ்டம்தான். மாயாவோ இன்னும் பலசாலியாக ஆகி போரிடுகிறது, நம்ம கூட சண்டை போடுது. அது பிரம்மா பாபா அவரே சொல்கிறார், எனது பக்கத்தில், அதாவது தனது ஆத்மாவிற்கு மிக நெருக்கத்தில் சிவபாபா அமர்ந்துள்ளார். இருந்தும் கூட என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை, மறந்து விடுகிறேன். பாபா சொல்றார், சாப்பிடும்போது நினைக்கிறேன், போக போக அப்படியே மறந்துடுது. நான் புரிந்து கொண்டுள்ளேன் இதையெல்லாம். என்னோட சிவபாபா இருக்கிறார், பிறகு நானும் கூட நினைவு செய்ய வேண்டியதாக தான் இருக்கின்றது. பாபா பிரம்மா பாபாக்குள்ள சிவபாபா இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்று அப்படி கிடையாது, வேற வேற. சிவபாபாவை பிரம்மா பாபா முயற்சி பண்ணி நினைவு செய்யணும். அவரும் முயற்சி தான் பண்ணார், அப்படி இயற்கையா உள்ளுக்குள்ள தானே இருக்காரு. அதனால நினைக்க வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாங்க, எப்படி நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ அதே போல நானும் நினைவு செய்கின்றேன். நானும் அதே போலதான் முயற்சி பண்ணி ஆகணுங்கிற இல்லையா. பாபா அப்படிதான் பண்ணியிருக்காரு. இதுலேயே குஷியாகி விட வேண்டும் என்பதல்ல. பாபா என் கூடவே இருக்காரு அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டா போதுமா? இல்லை, கூடவே இருந்தாலும் அவரை நினைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கோ இன்னும் அதிகமாக மாயாவின் புயல்கள் வரும். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபாக்கு எல்லாத்தை விட அதிகமான மாயாவோட புயல். ஏன்னா வந்தாதானே அவர் அனுபவசாலி ஆகி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த அனைத்து புயல்களும் உங்களை கடந்து செல்லும். நான் அவருக்கு இவ்வளவு அருகாமையில் அமர்ந்திருந்தும் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியவில்லை எனும் பொழுது பிறகு மற்றவர்கள் எப்படி ஆவார்கள்? ஏன் பிரம்மா பாபா அந்த அளவுக்கு சிவபாபா அவர் சரீரத்திலே இருந்தா கூட அவ்வளோ முயற்சி பண்ணி தான் ஆக முடிஞ்சது கர்மாத்தீத்தா. அப்ப நம்ம கூட எப்படி அவ்வளோ ஈஸியாக ஆயிட முடியுமா? இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. அப்போ அவ்வளோ புருஷார்த்தம்ங்கிறத நம்ம பண்ணாதான் கர்மாத்தீத் நிலை, எல்லா விதமான கர்மத்தினுடைய கணக்கு வழக்குகளையும் கடந்த நிலையை நம்ம அடைய முடியும். அப்போ அவ்வளோ உயர்ந்த குறிக்கோள், ரொம்ப உயர்ந்ததுங்கிற. டிராமாவின் படி அனைவரும் புருஷோத்தம் ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். யாரேனும் அப்படி முயற்சி செய்து காட்டட்டும். பாபா, நாங்கள் உங்களுக்கு முன் முதலில் கர்மாத்தீத் நிலையை அடைந்து விடுவேன் என்று, இது போல ஆகி காட்டுவோம் என்று. அது முடியாத காரியம். இந்த டிராமா அப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது இல்லையா. பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி யாராவது கர்மாத்தீத் ஆக முடியுமா? அப்படி ஆகவே முடியாது. டிராமாவில் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. நீங்கள் புருஷார்த்தம் அதிகம் செய்ய வேண்டும். அவரை விட இன்னும் அதிகம் பண்ணணும். நாம் முக்கியமாக அனைத்து விஷயங்களும் நடத்தையை பற்றியதாகும். தேவதைகளுடைய நடத்தை மற்றும் தூய்மை இல்லாத மனிதர்களுடைய நடத்தையில் எவ்வளவு வித்தியாசம் என்பது இருக்கிறது.
உங்களை விகாரியிலிருந்து நிர்வீகாரியாக ஆக்குபவர் சிவபாபா. ஆகவே இப்பொழுது புருஷார்த்தம் செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும், மறந்து விடாதீர்கள். மற்றபடி அபலைகள் பாவம் பிறர் வசத்தில் இருக்கின்றார்கள். வீட்டுல தூய்மையா இருக்க உள்ளனா கொடுமைகள் செய்யறாங்க. அதாவது ராவணனின் வசமாக உள்ளனர். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ராமராகிய ஈஸ்வரனின் வசம் இருக்கிறீர்கள். பாபா கிட்ட வந்துட்டவங்க எல்லாம் ஈஸ்வர் கிட்ட இருக்கும், மற்றவங்க எல்லாம் ராவணன் கிட்ட இருக்காங்க. அவர்கள் ராவணனின் வசம் இருக்கின்றனர். ஆகவே யுத்தம் நடைபெறுகின்றது. மற்றபடி ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது என்பதெல்லாம் இல்லை. இல்லை, நீங்க இப்ப ராமர் ஈஸ்வர் பக்கம் இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் ராவணன் பக்கம் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை நடக்குதே தவிர இப்ப தனியா ராமர் ராவணன்னு ஸ்தூலமா நடக்கலைங்கிற. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விதவிதமாக தினந்தோறும் புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தன்னை திருத்திக் கொண்டே செல்லுங்கள். தினமும் இரவில் அன்றாடம் கணக்கை பாருங்கள். நாள் முழுவதும் அசுர நடத்தை ஏதேனும் இருந்ததா அதை பாருங்கள். தோட்டத்தில் மலர்கள் நம்பர்வாராக இருக்கின்றன. பாபாவோட கார்டன்ல நம்ம எல்லாருமே மலர்கள், அதுல விதவிதமா இருக்கீங்கிற. இருவர் ஒரே மாதிரி ஒரு பொழுதும் இருக்க முடியாது, வித்தியாசம் இருக்குங்கிற. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுடைய பாகம் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு நடிகரும் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றனர். பாபாவும் வந்து ஸ்தாபனையின் காரியத்தை செய்துதான் முடிப்பார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து நம்மை உலகத்தின் எஜமானராக மாற்றுவார். எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் அல்லவா, அதனால் கண்டிப்பாக புது உலகத்தின் ஆஸ்தியை தான் கொடுப்பார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண் மூலமாக ஆத்மாவையே பார்க்க வேண்டும், ஸ்தூல கண்களால் பார்க்கவே கூடாது. அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், பாபாவின் நினைவு மூலம் தன்னுடைய தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தனது மனதை கேட்க வேண்டும். நாம் எதுவரை குணவானாக ஆகியிருக்கின்றேன்? நாம் நாள் முழுவதும் அசுர நடத்தை எதுவும் நடக்கவில்லை தானே? வரதானம், சதா கவனமாக இருந்து மாயாவின் ராயல் ரூபமான நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் மாயை உண்மையான ஒரு புரிதலை உணரக்கூடிய ஒரு சக்தியை மறைத்துவிட்டு தவறானதை உண்மை என்று அனுபவம் செய்விக்கின்றது. இப்போ மாயா எதை முதல்ல காலி பண்ணது? ரியலைசேஷன் பவர். உன்னை வந்து உணரக்கூடிய ஒரு சக்தி. இதுதான் சரி, தவறு, என்கிட்ட இந்த தவறு இருக்கு, நான் இதுதான் மாத்திக்கணும், இதுதான் என்னுடைய குறை பலவீனம், இப்படிதான் பாபா கரெக்டா இதை தான் சொல்றாரு அப்படின்னு அந்த உணரக்கூடிய சக்தியை அழிச்சிட்டு தவறானதெல்லாம் இதுதான் உண்மைன்னு நம்ப வைக்குதான். இதுதான் மாயாவோட ரூபமா இருக்கு. ஒருவர் மாயாஜாலம் செய்கிறார் என்றால் அடிமையாகி விடுவது போன்று, யாராவது மேஜிக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அடிமை ஆயிடுறாங்க. அதே போல ராயலாக மாயா உண்மையை புரிந்து கொள்ள விடுவது கிடையாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை, நான் நினைக்கிறது உண்மை இல்லை, இது சரியில்லை, பாபாவோட ஸ்ரீமத் இல்லை, இது தவறு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கவே விட மாட்டேங்குது. அப்படி ராயல் ரூபமா இருக்கு. ஆகையால் பாப் தாதா கவனம் என்பதை இரட்டை கோடிட்டு காட்டுகிறார். டபுள் அண்டர்லைன் பண்ணி அட்டென்ஷனோட இருங்கிற. மாயையின் நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு கவனமாக இருங்கள். அதோட நிழல் கூட உங்க மேல படக்கூடாது. அப்படி நீங்க பாதுகாப்பா இருங்க. அப்பொழுது மாயா ப்ரூஃபாக ஆகிவிடுவீர்கள். விசேஷமாக மனம் புத்தியை தந்தையின் நினைவு என்ற குடையின் கீழ் கொண்டு வாருங்கள். குடை நிழல் எது? பாதுகாப்பு எது? பாபாவோட நினைவு. நம்மளுடைய மனசு புத்தி பாபா கிட்ட இருந்தது அப்படின்னா பாபா எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவார். மாயாவோட நிழல்ல இருந்து, மாயா நம்ம கிட்ட அதை அடிமைப்படுத்துறதுல இருந்து காப்பாத்திடுவார். அதனால மனம் புத்தி எப்பொழுதுமே பாபா கிட்ட ஈடுபடுத்துங்க. பாபாவை நினைவு செய்யுங்க. பாபாவோட ஞானத்தை கேட்டுட்டே இருங்க. ஸ்லோகன்: சகஜ யோகியாக இருப்பவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் யோகா சுலபமாக வந்துவிடும்.
யார் ரொம்ப சகஜ யோகியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து மற்றவங்களும் சகஜ யோகியாக மாறிடுவாங்க. அச்சா. ஓம் சாந்தி.